மாமா ஊருக்கு குளிக்க வந்தியா? ஆமாம் அமர்பானா. தண்ணி நல்லா தெளிவாக இருக்கு மாமா. தண்ணி தெளிவாக தான் இருக்குது. ஆனால் சுத்தமான தண்ணின்னு எதுவும் கிடையாது. ஏன் தெளிவாக இருக்க தண்ணி உனக்கு என்ன சுத்தம் இல்லை? குடிக்கலாம்ல இதை? யார் சொன்னா? இது குடித்தா நமக்கு உத்தரவாதம் கிடையாது. எப்போ மலையிலேருந்து டைரெக்டாக வர தண்ணி மாமா நீ குடிக்க மாட்டியா? இந்த பாரு மலையிலேருந்து வருது. அது முன்னால் சிறு வயசில் நம்மெல்லாம் வந்து மலையும் சுத்தமாக இருந்துச்சு, நிலமும் சுத்தமாக இருந்துச்சு. இப்போல்லாம் தரிசு நிலத்தெல்லாம் வந்து அவங்க நஞ்சாகி புஞ்சாகி அதை ஆக்கிரமிச்சு அவங்க விவசாயம் பண்ணுறங்கிற பேரில் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துலையும் ரசாயன உரங்களையும் சேர்த்து கலந்து விடுறாங்க. அதனால இந்த தண்ணி வந்து ஆனால் தெளிவாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ரசாயனம் இருக்குது அப்படின்ற. கண்டிப்பாக களைக்கொல்லி என்ன டிமெட் அடிப்பாங்களோ? டிமெட்லேருந்து நம்ம நிறைய பூச்சிக்கொல்லி எல்லாமே நிறைய இருக்குது. இப்போ வரேன் ஏதாவது ஒரு உயிரினங்கள் இருக்காது. ஆமாம் மீன் நிறைய உண்டு. மீனே இல்லை. முன்னால் ஐர மீன்லேருந்து நிறைய மீன்கள் உண்டு. நீ நானும் குளிக்கும்போது ஐர மீன் எவ்வளோ மீன் உண்டு. தலைப்பரட்டை, ஐர மீன், தவளை, நண்டு, இப்படி நிறைய நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே இதெல்லாம் ஒன்று இருக்க போகிறேன். ஆமாம் சாத்தியக்கூறல் இருக்கா? எப்போ மீனே இல்லைப்பா. அப்போ காரணம் இதுதானே, களைக்கொல்லி தானோ? கண்டிப்பாக பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி இந்த மாதிரியான. ஸோ அப்போ பாட்டில் தண்ணியை வாங்கி குடிச்சு தான் நம்ம எல்லாரும் போகணும். பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல தண்ணியை பூரா அப்படி களைக்கொல்லி அடித்து நாசம் பண்ணிடுவேன். அதாவது நம்ம சின்ன பையனா நாங்கள் சின்ன பையனா இருக்கும்போது. சரி மாமா, அந்த டேங்கில் உள்ள தண்ணியாவது நல்லா இருக்குமா? டேங்கில் உள்ள தண்ணி ஊற்று தண்ணி தானே, அது நல்லா இருக்கும். எப்படி அதாவது நம்ம களைக்கொல்லி உள்ளே இறங்காதா? அது மண் இருக்கிறனால ஒரு ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஆனால் இந்த மண் கெட்டு போச்சுன்னா மண்ணில் கண்டிப்பாக போகத்தான் செய்யும். போகாமல் இங்கே இருக்கும். நீங்கள் நல்ல தண்ணியை தேடணும்னா இன்னும் ரெண்டாவது மேகத்துலேருந்து தான் தேடணும். கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ சரி மலையை ஒட்டி இருக்கையில் உங்களுக்கு கூட நல்ல தண்ணி கிடைக்கலன்னா சாதாரண கிராமத்துலேயோ இல்லைன்னா நகரத்துலேயோ இருக்கவனுக்கு நல்ல தண்ணி எப்படி கிடைக்கும்? மலைக்கு பக்கத்துக்கு நாங்களே அதிர்ஷ்டசாலி இல்லைன்னா அப்போ அவன் எப்படி அதிர்ஷ்டசாலியாக இருப்பான்? ஸோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கெடுக்கிய நாட்டை. நாங்கள் கெடுக்கல, விவசாயம் பண்ணுறாங்க, கெடுக்கிறாங்க. விவசாயம் பண்ணுறவங்க வந்து கெடுக்கல. அரசோடைய கொள்கை முடிவுகள், அதோடைய சரியான திட்டமிடுதல் இல்லாதது. எப்போ நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணத மாதிரி எங்களால் என்ன பண்ண முடியும்? ஆமாம், நீங்கள் களைக்கொல்லி அடிக்காமல் இயற்கை விவசாயம் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு வருமானம் கிடைக்காதா என்ன? வருமானம் கண்டிப்பாக. நான் மரபொழி விவசாயத்தை மாறுறதுன்னா எல்லாரும் மாறணும்ல. பஞ்சகவியம் அடிங்க. கண்டிப்பாக பஞ்சகவியத்துக்கு நான் எங்கே போவேன்? பஞ்சகவியம் உருவாக்குங்கப்பா. உருவாக்குறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை விவசாய அமைப்புல. ஆமாம், நீர்நிலைகளை நீங்கள் இப்படி அசிங்கம் பண்ணி உயிரினங்களை கொல்றதுக்கு உங்களுக்கு விவசாயங்க பேரில் உங்களுக்கு அனுமதி யாருப்பா தாரா? ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? இல்லை, இதெல்லாம் வந்து நாங்கள் அறியாமல் செய்கிற தவறுகள். அறியாமல் இல்லை, அறிஞ்சு செய்கிற தவறுகள் சொல்ல முடியாது. காலப்போக்கில் எல்லாம் மாறுது. அப்படி அந்த மரபொழி முறைகளை மாற்ற நீங்கள் களைக்கொல்லி அடித்து பயிர்லையும் அடித்து அந்த நெல்லுலையும் அடித்து அரிசிலையும் அடித்து வயிற்றுக்குள்ளேயும் கொண்டு போய் தானே நடக்குது. இது இந்த விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாமே அப்படி தான் நடக்குது. நீங்கள் நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுப் பொருளையும் இந்த மாதிரியான. நீங்கள் நேரடியாகவே 5 ml தண்ணியில் கலந்து குடிக்கிற மாதிரின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. சரி சரி மாமா, ஓகே. ஏதோ விஷத்தை குடிக்கிறோன்றீங்க, நல்ல தண்ணியை மக்களையும் கடவுள் தான் காப்பாற்றணும். இந்த தண்ணியை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க மாமா. நீங்கள் நல்ல தண்ணியை குடிக்கக்கூடாதுன்றீங்களா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கால்வாய் கூட அழகாக குடிக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா மாமா? சரி ரைட்டு, விடுங்க.